கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற காரியம் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்தது, நாம் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டு நாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாய் இருக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட உயிரடைத்து நாம் அவரோடு கூட கடந்து செல்லும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாளில் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்கிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகின நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள, உயிர்த்தெழுதல் அவரோடு கூட உயிர்த்தெழுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக பவுல் சொல்கிறார். எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் எவைகள் எல்லாம் அவனுக்கு லாபமாக இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் எது எல்லாம் அவனுக்கு நன்மையாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் என்ன செய்யறானாம், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். லாபமாக இருந்தவர்களை நஷ்டம் என்றும் பிரயோஜனமாயிருந்தவைகளை குப்பை என்றும் விடுகிற அந்த நிலைமை அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அல்லேலூயா. மிகவும் பேரும் புகழும் வாய்ந்தவனாய், தூதர்களுக்கு மிகுந்த மரியாதை உடையவனாய் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தி இருந்த பவுல் சொல்லுகிற காரியம், நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். பிரியமான தேவச்சனமே, அந்த பவுலுக்குள்ள இருந்த அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? அதே தான் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரத்திலே 10ஆவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொல்கிற பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஏன் சுமந்து திரிகிறார் என்று சொன்னா, அவன் நல்ல காரியம் ஒன்று விளங்குது, ஜீவன், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்க வேண்டும். அவன் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டதை, அவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறது மற்ற ஜனங்கள் அறியும்படிக்கு அவன் இயேசு கிறிஸ்துவோடு இப்பொழுது தான் மரித்து கொண்டிருக்கிற அந்த மரணத்தை அவன் சுமந்து கொண்டு திரிகிறதை குறித்து அவன் சொல்லுகிறான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு காரியத்தை பவுல் நமக்கு சொல்லுகிறார், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பார்கள், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அந்த மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், அச்சடையாளங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். அவன் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றான். நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குடையவனாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற அந்த இருதயம் நமக்கு வரணும். இன்றைக்கு எவைகளெல்லாம் நமக்கு பிரயோஜனமா, எவைகளெல்லாம் எங்களுக்கு தேவை என்று நம்ம வச்சிருக்கிறோமா, அதையெல்லாம் ஆண்டவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிற, குப்பை என்று எண்ணுகிற அந்த இருதயம் நமக்கு அன்றைக்கு வருகிறதோ, அன்றைக்கு அவருடைய மரணத்தை சுமந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைகளில் விளங்கும்படி நம்ம செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆமேன். ஆகவே பிரியமானவர்களை, எப்பொழுதும் நம்ம மரணத்தை சுமந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களை காண்பிப்போம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லம் எங்களுக்குள்ளே வெளிப்படும். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருபைக்குள் நடத்துவாராக. God bless you all.